ஆப்கி அதாலத்துல பாப் ஸ்டார் டலேர் மெஹந்தி மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. அவர் உண்மைக்கு பயந்து ஓடுறாரு. டலேர் கிரௌடு கூட தான் செய்யும். நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அது அதிகமா தான் வரும். ஆப்வியஸ்லி மக்கள் உங்க மேல அன்பு காட்டுறாங்க, உங்க பாட்டை கேட்க விரும்புறாங்க. ஆனா இப்பெல்லாம் நீங்க கூட்டத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். கூட்டத்தை நான் எவ்வளவு பார்த்திருக்கேன்னா அந்த கேள்விக்கே இங்க இடம் இல்ல. என்னோட ஷோக்குள்ள 1,00,000 பேரு 1,50,000 பேர் கூட பார்த்திருக்கேன். அவங்க ஆடுறத பார்த்திருக்கேன். ஆனா ஒரு தடவை நீங்க டெல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் கிரௌடு கிட்ட மாட்டிட்டு தவிக்காம அவங்க கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேஸ் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா எனக்கு 1 வருஷமா த்ரெட்டன் வந்துட்டு இருந்தது. ஒருவேளை அது அபு சலீமோட குரலா இருக்கும்னு சொன்னாங்க. 1 வருஷமா எனக்கு தொடர்ந்து மிரட்டல் கால் வந்துகிட்டே இருந்தது. ஆனா என்னால எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நான் போலீஸ்காரங்களே அந்த டேப்பை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நீங்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆப்வியஸ்லி உலகமே பயந்தது, நானும் பயந்தேன். அதனால நான் யார்கிட்டயும் பேசலன்னு சொன்னேன். அப்ப அவங்க எனக்கு அந்த டேப்பை போட்டு காட்டினாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க 1 வருஷமா டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப இவருக்கு செக்யூரிட்டி வேணுமா வேணாமான்னு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு. ஒருவேளை எனக்கு த்ரெட்டன் வந்துகிட்டு இருக்கேன்னு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன்னா அது எனக்கு ரொம்ப பாதிப்பே ஏற்படும். ஷோவுக்கும் பாதிப்பு ஏற்படும். நான் எல்லா இடத்துக்கும் ஷோ பண்ண போகும்போது மக்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சிரும், இங்க ஏதாவது பிரச்சனை நடந்துருமோன்னு. அப்புறம் எனக்கு ஆப்போசிட்ல உள்ள மக்களால என் ஷோவும் கேன்சல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க இப்படி எழுதி கொடுங்க, கூட்டத்துல ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, அதனாலதான் அப்படி எழுதி கொடுக்க. உண்மை பயந்து நீங்க ஓடின குற்றச்சாட்டு உண்மைதான். அதாவது உண்மை என்னன்னா, தாவூத் இப்ராஹிம் அப்புறம் அபு சலீம் கிட்ட இருந்து உங்களுக்கு த்ரெட்டன் கால்ஸ் வந்துட்டு. ஆமா. ஆனா இதை பத்தி நீங்க போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்தியால உண்மையை சொன்ன எத்தனையோ பேரு கடவுள்கிட்ட போயிட்டாங்க. அப்போ போலீஸால காப்பாற்ற முடியல. அதனாலதான் நான் என்ன நினைச்சேன்னா, முதல்ல விஷயம் கிளியர் ஆகட்டும். ஒருவேளை அந்த சைட்ல இருந்து ஜானி லீவர் சார் தன்னோட குரலை மாத்தி பேசியிருக்கலாம். நான் அதை அபு சலீம்னு சொல்லியிருக்கலாம். உண்மையிலேயே அவங்க தான் ஃபோன் பண்றாங்களா இல்லையான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் போலீஸ் சொன்னாங்க உண்மையிலேயே அவங்க தான் பண்றாங்கன்னு. அப்பதான் நான் அந்த விஷயத்தையே நம்பினேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லுங்க. இருட்டுனா உங்களுக்கு ரொம்பவே பயமாமே, அது உண்மைதானா? ஆமாண்ணா, ஏன்னு தெரியல, நான் இருட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுவேன். எத்தனையோ முறை நான் ஆன்மாக்களை பார்த்துருக்கேன். அதனால இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். எனக்கு இருட்டில் ஏதாவது பூதமோ பிரேதமோ வந்துடும் நினைக்கிறீங்களா? பூதம் பிரேதம்லாம், ஆனா யாராவது ஆளா இருந்தா அவங்க கூட சண்டை போடலாம். இப்போ இருட்டுல இருட்டுல ஒருத்தர் அறைய ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்ண? இருட்டுல யார்கிட்ட ஃபைட் பண்ண முடியும்? பாட்டு பாடினா ஒருவேளை அதுவும் ஆடி இருக்குமோ என்னமோ, யாருக்கு தெரியும்? பூதம் ஒருவேளை இங்கிலீஷ் பூதமா இருந்ததுன்னா, பஞ்சாபி கேட்க விரும்பலன்னா அப்ப என்ன ஆகும்? உங்களை ஏறி மிதிக்கும். ஆமா, இன்னும் நல்லா அடிக்கும். உங்க பேரை டலேர்னு வச்சிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது நீங்க பயப்படுவீங்க. நீங்க சொன்னது சரிதான். என் பேரு டலேர்னு வச்சுட்டாங்க. என்ன மாதிரி இருட்டுல பயப்படுறவனுக்கு பயந்தாங்குழின்னு பேர் வச்சிருக்கணும். ஆனா எப்படின்னு தெரியல சார், எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்தான். நீங்க இது வரைக்கும் எத்தனை பாட்டு பாடியிருக்கீங்களோ அதுல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு எங்களுக்காக பாடி காட்டுங்களேன். நீங்க ரொம்ப பெரிய क्वेश्चन கேட்டிருக்கீங்க. அதோட கொஞ்சம் டான்ஸ் ஆனாலும் நல்லா இருக்கும். थैंक यू। साडे दिल ते छुरियां चलाइयां, सानू कट्टिया वांग कसाइयां के बह गए अस दिल फड़ के जद मोरा वांग पहला